மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். மதுரையில் சிஎன்ஜி தட்டுப்பாடு தீவிரமடையும் நிலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கின்றன. எரிவாயு நிரப்ப பல மணி நேரம் வாகனங்கள் காத்திருக்கும் காட்சியை பார்க்கிறோம். மதுரையில் சிஎன்ஜி தட்டுப்பாடு எதிரொலியாக வாகனங்கள் தொடர்ந்து வரிசையில் காத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, ஏற்கனவே மதுரையில் ஒரு முறை பேருந்துகள் இவ்வாறு நிற்பதாக நம்ம பார்த்திருந்தோம். மீண்டும் சிஎன்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா? மதுரையில் என்ன சூழ்நிலை? திலகவதி, மதுரையில் சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாட்டால் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களை நிறுத்தி எரிவாயு நிரப்ப வேண்டிய கட்டத்தில் கஷ்ட காலத்தில் இருப்பதாக வாடகை வாகன ஓட்டிகள், டாக்ஸி ஓட்டுநர்கள், அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த போர் சூழல் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் அதிக அளவு உயரக்கூடிய சூழ்நிலையில் சிஎன்ஜி எரிவாயு நிரப்பி அதன் மூலமாக தங்களது அன்றாட வாழ்வாதாரத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாடகை வாகன ஓட்டிகள், டாக்ஸி ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த சிஎன்ஜி எரிவாயு கிடைக்காததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாகனங்களுக்கு எரிவாயு நிரப்பக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரையை பொறுத்தமட்டில் 2 அல்லது 3 இடங்களில் மட்டுமே இந்த சிஎன்ஜி எரிவாயு என்பது முழுமையாக கிடைக்கிறது. இந்த பகுதி என்பது நாம் தற்போது நிற்கக்கூடிய கருப்பாயூர்னி பகுதி. இந்த மதுரையில் இன்றைய சூழலில் இன்று இந்த ஒரு பல்கில் மட்டுமே, இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஒரு பல்கில் மட்டுமே சிஎன்ஜி எரிவாயு கிடைப்பதால் வாடகை வாகன ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களை வரிசையாக நிறுத்தி 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து இந்த எரிவாயை காத்திருக்க நிரப்பி, இதனால் பல சங்கடங்களையும் துன்பத்திற்கும் இல்லாயிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களிடமே நாம் பேசலாம். சார் வணக்கம். எவ்வளவு நேரமா அந்த சிஎன்ஜி எரிவாயு நிரப்ப காத்திருக்கீங்க? காலையில இருந்து எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு நான் வந்து கார் ஓட்டுறேன், ஒரு கால் டாக்ஸி ஓட்டுனர். நான் காலையில 5 மணிக்கு, நேற்று காலையில 5 மணிக்கு வந்து லைன்ல நின்று நான் 10 மணி 10:30 மணிக்கு சிஎன்ஜி போட்டு போறேன். லைன்ல நின்று ஒரு 100 வண்டி கிட்ட நிக்குது. 5 மணிக்கு நின்று 10-11வது வண்டியா போட்டுட்டு போறேன். திருப்பி நான் ஒரு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு திருப்பி சிஎன்ஜி காலி சாயங்காலம் 6:20க்கு வந்து லைன்ல நின்று திருப்பி நான் போட்டு முடிக்கும் போது 11:45 மணி. இதே மாதிரி இப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சிஎன்ஜி கொண்டு வந்ததே பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். இப்ப அதுக்காண்டி கொண்டு வந்துட்டு இப்ப இதுல இவ்வளவு தட்டுப்பாடுன போது இப்ப வெளியூர்லாம் போனோம்னா எங்கேயுமே சிஎன்ஜி தட்டுப்பாடு இல்லை, மதுரையில மட்டும் தான். இப்ப மதுரையில கருப்பாயூர்னி மட்டும் தான். காலையில வந்துட்டு இவ்வளவு நேரம் இப்ப நாங்க வண்டி ஓட்டுறதா போல இன்னும் ஸ்கூல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எங்களோட நிலைமை இன்னும் கஷ்டம். பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து எல்லாருக்குமே இதோட வாழ்வாதாரம் பாதிக்குது. டெய்லி 6 மணி நேரம் நின்னா நாங்க எங்க இருந்து எங்க பொழப்ப பாக்குறது இல்ல. எங்களுக்கு இன்னும் தவணை கட்டணும், டியூ கட்டணும், கார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நாங்க இதுல ஓட்டினாதான் எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கும். இப்ப டெய்லி இதே மாதிரி நின்று இதே மாதிரி சண்டை போட்டு நேற்று நைட்டு உத்தங்குடி பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா கேஸ் வச்சுக்கிட்டு போடல. இப்ப டெய்லி இதே மாதிரி பண்ணாங்கன்னா நாங்க எங்க இருந்து போய் கேஸ் போடுறது? எங்களோட வாழ்வாதாரத்தை எல்லாருமே பாருங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 வண்டி நிக்குது. காலையில 5 மணிக்கு வந்து நின்னா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து நிக்கணும், இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே குடியிருக்கணும். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இப்ப வாடகை ஓட்டுற டைமை விட சிஎன்ஜி போற டைம் தான் எங்களுக்கு அதிகமாயிருச்சு. இது டாக்ஸி ஓட்டுநர் அவருடைய கஷ்டத்தை சொல்லி இருக்கிறார். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களும் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கார் என்பது. ஆனா காலையில எப்ப வந்தீங்க? எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பிரச்சனைகள்? காலைல நான் வந்து நிப்பாட்டில வண்டி வந்து 11 மணி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. டெய்லி இப்படி ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி கேஸ் போற மாதிரி இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கையிலே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சோழ வந்து சிஎன்ஜி வண்டி 10 வண்டி டெய்லி இறங்கிட்டு தான் இருக்கு. இதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த வண்டி இறக்கணும். பஸ் மட்டும் 150 பஸ் சிஎன்ஜி இப்போ மாத்திருக்காங்க. அதுக்கு போறதுனால எங்களுக்கு டைம் ரொம்ப லேட் ஆகுது. எல்லா இடத்துலயும் பஸ்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வாழ்வாதாரம் ரொம்ப இதனால பாதிக்கப்படுது. சவாரி எல்லாம் சரியா போக முடியுதாங்க சார் உங்களுக்கு? சார் இப்படி இருந்தா எப்படி சார் சவாரி போக முடியும்? 5 மணி நேரம் இங்கேயே நாங்க வெயிட் பண்றோம். இதுக்கப்புறம் வெளியே போய் நாங்க சவாரி எடுத்து ஒன்றும் வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தா ஆட்டோலாம் நிப்பாட்டிடணும், அவ்வளவுதான். அதாவது திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், குறிப்பாக பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக, அதாவது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் சிஎன்ஜி வாகனங்களுக்கு மாறுங்கள் என்கிற அடிப்படையில் இது போன்ற சிஎன்ஜி வாகனங்களையும் ஆட்டோக்களையும் அதிக அளவில் இந்த ஓட்டுநர்கள் வாங்கி அதனை பயன்படுத்தி இருந்தார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அந்த சிஎன்ஜி கேஸுக்கு இப்போது மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கு மேலாக இந்த வாகனங்கள் வரிசையில் நின்று எரிவாயு நிரப்பக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என அந்த ஓட்டுநர்கள் பரிதவிப்புடன் தெரிவிக்கிறார்கள். திலகவதி, வாழ்வாதாரமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆதங்கத்தோடு அவர்கள் தெரிவித்ததை பார்த்தோம். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி. மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின்
வைக்கும் பலகாரம் அதுக்கு